அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது நரசிம்ம ஸ்தோத்திரம், லட்சுமி நரசிம்ம ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் எதுக்குன்னு சொன்னால் ரிண விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய தலைப்பு. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, சாதாரண சளி காய்ச்சல் வியாதியிலிருந்து கிரானிக்கல் டிசீஸ்னு சொல்லக்கூடிய எவ்வளோ தீர்க்க முடியாத வியாதிகள் கூட இந்த தெய்வீக ரிண விமோசன லட்சுமி நரசிம்ம ஸ்தோத்திரம் தீர்த்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது. இது நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியும் பார்த்துருக்குறாங்க. அதனால் இது மேலே ஒரு சந்தேகப்படாமல் இது நம்பிக்கையாக இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கலாம். இது சான்ஸ்கிரிட்டில் இருக்கிறதுனால இதனுடைய வார்த்தைகள் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இதை மெமரி பண்ணி இதை படிக்கிறதுனால நிறைய பலன் இருக்குது. படிக்க தெரியாதவங்க இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டாவே அதற்குரிய பலன். படித்தலை விட கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் சொல்லுது. அதனால் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. இது ரிண விமோசனம், அதாவது நமக்கு எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி அவைகளை போக்கி நம்மளை ஆரோக்கியமாக்குறது. இது மட்டும் இல்லாமல் லட்சுமி கூட இருக்கிறதுனால பணவரவையும் செய்யக்கூடியது. ஒரு மனிதனுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னா, ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எது அப்படின்னா, உண்மையான செல்வம் எதுன்னா நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய செல்வம் தான் ஒரு குறைவற்ற செல்வம் அப்படின்றான். நோய் இல்லாமல் குறைவில்லாத செல்வத்தையும் கொண்டாடக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்ம ஸ்தோத்திரத்தை இப்போ பார்க்கலாம். மொத்தம் 7 பகுதிகள் கொண்டது. முதல் பகுதி தேவதா காரிய சித்தர்த்தம் சமதம்ம சமத்பவம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே. ரெண்டாவது பகுதி லக்ஷ்யாம் லிங்கித வாமாங்கம் பக்தானாம் வரதாயுதம். மூணாவது பகுதி ஆந்திரமாலா கரம் சங்க சக்ராஜாயுதாரிணம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே. நாலாம் பகுதி ஸ்மரணாத் சர்வ பாபக்னம் கத்ரூஜ விசநாசனம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே. ஐந்தாம் பகுதி சிம்மநாதே நமதா திக்நந்தி வயநாசனம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே. ஆறாம் பகுதி பிரக்லாத வரதம் ஸ்ரீசம் தைத்தேஸ்வர விதாரிணம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே. ஏழாம் பகுதி கோரக்ரகை பீடிதானாம் பக்தானாம் அபயப்பிரதம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே. எட்டாம் பகுதி வேத வேதாந்த யக்னேஷம் பிரம்மருத்ராதி வந்திதம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமி ரிணமுக்தயே. ஒன்பதாம் பகுதி யகிதம் படதே நித்யம் ரிணமோச்சன சந்நித்யம் அக்ரிணி ஜாயதே சத்யோ தனம் சீக்கிரம் அபாத்மியாதே. இந்த 9 பகுதியும் நாம் கேட்டாலே போதும். ரிண விமோசன லட்சுமி நரசிம்ம ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர். இதில் முதல் பகுதியில் இந்த லட்சுமி நரசிம்மரை நான் வணங்குறேன், உனக்கு சக்திகள் அதிகம், அதனால் என்ன சரி பண்ணு அப்படின்றது. ரெண்டாவது ஸ்தோத்திரம் லக்ஷ்யாம் லிங்கித வாமாங்கம் பக்தானாம் வரப்பிரதம். நான் உங்களுக்கு பக்தனாக இருந்து லட்சுமி நரசிம்மரை வணங்குறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மூணாவது பகுதி ஆந்திரமாலா கரம் சங்க சக்ராஜா யுததாரிணம். உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம், சங்கு சக்கரம் எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். நாலாவது பகுதி ஸ்மரணா சர்வ பாபக்னம். எவ்வளோ பெரிய பாவங்கள் செஞ்சுருந்தால் கூட, மரண தருவாயில் கொண்டு போயிருந்தால் கூட அந்த பாவங்கள் அதிலிருந்து விமோசனம் கொடுக்கக்கூடியது உன்னுடைய ஸ்தோத்திரம் அப்படின்னு, உன்னுடைய கீர்த்தி அப்படின்னு வருது. அஞ்சாவது ஸ்தோத்திரம் சிம்மநாதே நமதா திக்மன். உன்னுடைய சிம்மனுடைய காட்சியானது ஒரு பார்க்குறதுக்கே பயம் தரக்கூடியதாக இருந்தாலும் நீ அபயம் தரக்கூடியதாக இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஆறாவது பிரக்லாத வரதம் ஸ்ரீ தைத்தேஸ்வர விதாயினம் அப்படின்னா, பிரகலாதனை எப்படி நீ காப்பாற்றினையோ அந்த மாதிரி என்னையும் நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஏழாவது ஸ்தோத்திரம் கோரக்கிரகை பீடிதானம் பக்தானம். கோரமான கிரகங்கள் என்னை பீடிச்சிருந்தா கூட நான் பக்தனாக இருந்து உங்கள்கிட்ட அபயம் கேட்குறேன், என்னை காப்பாற்றிரு அப்படின்றது 7வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகம் வேத வேதாந்த யக்னேஷம் பிரம்ம ருத்ராதி வந்திதம். எவ்வளோ பெரிய வேதங்களுக்கெல்லாம் வேதனாக இருக்கக்கூடிய உன்னுடைய பிரம்ம ருத்ராதியாக இருக்கக்கூடிய நீ என்னை காப்பாற்று
என்னை குணப்படுத்து அப்படின்னு அர்த்தம். எகிதம் படத்தே நித்தியம் ரிணமோச்சன சாநியத்தம். இது எப்படியாப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் அதிலிருந்து எங்களை ரிணமோச்சனம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பு நீ. அக்ரிணி ஜாயத்தே சத்யோ. இது இந்த ருணங்களை இந்த வியாதிகளை போக்குறது மட்டும் இல்லாமல் எனக்கு தனத்தையும் சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்து அப்படின்றது தான் இந்த 9 ஸ்லோகங்களும். திரும்பவும் இந்த 9 ஸ்லோகங்களையும் தொடர்ந்து படிக்கிறேன். இது கேட்குறதே ஒரு பெரிய மகா புண்ணியம். தேவதா காரிய சித்தீர்த்தம் சமாத்தம் சமுத்பவம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமிரிணமுக்தயே லக்ஷ்யாம் லிங்கித வாமாங்கம் பக்தானாம் வரப்பிராதாகிதம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமிரிணமுக்தயே ஆந்திரமாலா கரம் சங்க சக்ராஜாயுதாரிணம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமிரிணமுக்தயே ஸ்மரணாத் சர்வபாபக்னம் கத்ரூஜ விசநாசனம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமிரிணமுக்தயே சிம்மநாதே நமதா திக்நந்தி பயநாசனம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமிரிணமுக்தயே பிரக்லாத வரதம் ஸ்ரீசம் தைதேஸ்வர விதாரிணம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமிரிணமுக்தயே கோரக்ரகை பீடிதானாம் பக்தானாம் அபயப்பிரதம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமிரிணமுக்தயே வேத வேதாந்த யக்னேஷம் பிரம்மருத்ராதிவந்திதம் ஸ்ரீமசிம்மம் மகாவீரம் நமாமிரிணமுக்தயே யகிதம் படத்தே நித்யம் ரிணமோச்சன சந்நித்யம் அக்ரிணி ஜாயத்தே சத்யோ தனம் சீக்கிரம் அபாப்மியாத். இந்த 9 ஸ்லோகங்களையும் படிக்கிறதும் கேட்குறதும் அவ்வளவு மகா புண்ணியங்கள். அதுவும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த ஸ்தோத்திரங்களை கேட்டாலே போதும். நம்முடைய எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் தீர்க்க முடியாத வியாதிகளும் தீர்க்கக்கூடிய ஒரு மகா ரிண விமோசன லட்சுமி நரசிம்ம ஸ்தோத்திரம் இது. இத்துடன் முடிவடைகிறது. இது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.